ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாரிஃப். உலக நாடுகளோட எக்கனாமி எல்லாமே ஷேக் ஆகிட்டு இருக்கு. நிறுவனங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டம் கண்டு இருக்கு, லே ஆஃப் போயிட்டு இருக்கு, பட்ஜெட் கட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கலவரத்துக்கு நடுவில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வார். இன்னைக்கு டேட்டா மற்றும் ஸ்பீடு இது யார்கிட்ட இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசக்கூடிய நேரத்தில் ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய காம்படிட்டருடைய இன்சைட்ஸ், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட என்ன யுக்திகளை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நொடி பொழுதுல குறிப்பாக கிளாடு போன்ற யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு கோடிங் எதுவுமே எழுதாமல், தனக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர் அந்த பிஸ்னஸ்ல எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்ற டேட்டாவை உட்கார்ந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வேலை தேடுறது, ஒரு நோக்கரி சைட்ல போய் அப்ளை பண்றது ஒரு புறம். இப்போ கிளாட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேலை தேவைன்றதை அதுவே ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய சிவியை அதுவே ரெடி பண்ணி அப்ளையும் பண்ணிட்டு அப்டேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஜிபிடி அப்படின்றது வேற, அது நமக்கு என்ன தேடுறோமோ அதை கொடுக்குது. கிளாட் அப்படின்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நமக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஐ டூல். இந்த கிளாடை இப்போ நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். நம்மளுடைய நாலேஜ் பார்ட்னர் அவுட் ஸ்கில்ஸ் வர சனி ஞாயிறு காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 16 மணி நேரம் இதற்கான ஒரு டெடிக்கேட்டட் ஒர்க் ஷாப்பை ரன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் சார்ஜ் ஆகும். பட் நம்மளுடைய அன்பர்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸை ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 16 மணி நேரம் ட்ரைனிங்கில் கிளாட்ல டீப் சர்ச் எப்படி பண்ணுறது, மணிக்கணக்காக ஏஐயில் எடுக்கக்கூடியதை நொடி பொழுதுல நீங்கள் எப்படி பண்ணுறது, உங்களுடைய ரெஸ்யூமே எப்படி கிளாட் மூலிமா கிரியேட் பண்ணுறது, ஜாப் ஃபில்டர்ஸை எப்படி இது பண்ணி கிளாடை நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்காக வேலை தேடக்கூடிய வேலையை கிளாடை எப்படி செய்ய வைக்கிறது, ஃபுல் ப்ரெசன்டேஷனை ஏஐ உதவி இல்லாமல் எப்படி நம்ம பண்ணுறது, டேஷ்போர்ட்ஸு, கால்குலேட்டர்ஸு, நம்மளுடைய பிஸ்னஸ் பிளான்ல ஆரம்பிச்சு ஒரு சிங்கிள் லைன் கோடிங் எழுதாம எப்படி பண்றன்றதை இதில் ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். இது தியரி கிடையாது, நீங்களே லைவாக இதை பண்ணுவீங்க. 40 நாடுகளுக்கும் அதிகமாக, 1 கோடி பேருக்கும் அதிகமாக இந்த கோர்சஸை பயன்படுத்தி யூஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா நாம இதில் பின்தங்கி இருக்கோம், நம்மளோட காம்படிட்டர் இதில் அட்வான்டேஜில் போகிறாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சை கொடுத்துரும். போர் வெயிட் பண்ணலாம், பட் இந்த ஆஃபர் வெயிட் பண்ணாது. ஸோ இதை ஒரு முறை கண்டிப்பாக போய் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் சைனா மற்றும் வளைகுடா நாடுகள் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த 40 நாள் யுத்தம், அதன் பிறகு நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாமே ஃபியூச்சர் வாருக்கு, அதாவது இனிமேல் வரக்கூடிய யுத்தங்களுக்கு பல நாடுகளும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சி செய்கிறதுல மிக முக்கியமான நாடு சைனா. ஏன்னா அவங்களோட எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படின்ற போது அமெரிக்காவுடைய போர் வல்லமை என்ன, அவங்களை எங்கெங்கெல்லாம் வீழ்த்த முடியும்ன்ற அந்த யூகங்களை படிக்கிறதுக்கு இந்த போர் பயன்படுது. அதே மாதிரி இந்தியாவை எடுத்தீங்கன்னா நாமளும் இந்த போரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கான பேக் அண்ட் ஸ்டடீஸ் நிறையா போயிட்டு இருக்கு. இந்த போரோடைய தன்மையில் நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு. குறிப்பாக ஏர் டிஃபென்ஸ் மற்றும் ட்ரோன் மற்றும் மிசைல்களை யுத்த களத்தில் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ சைனாவுடைய போஸ்ட்மார்ட்டம் படி சில முக்கியமான லெசன்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அது நமக்குமே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபுல்லாக பார்ப்போம் அதை. இப்போ சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்ல ஒரு தலையங்கம் வருது. த ப்ளூ பிரிண்ட் ஃபார் தாய்வானை தாக்குறதுக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன, வாட் சைனா ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஈரான் மிசைல் ஸ்டார்ம், ஈரான்ட்டு சைனா என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆய்வறிக்கை இது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோடைய இன்டர்செப்டர்ஸ், அதாவது ஏஜிஸ் மற்றும் தாட், டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ஏஜிஸ் பேட்ரியாட் மிசைல், ஷார்ட் மற்றும் லாங். இப்போது 2000க்கும் அதிகமான மிசைல்ஸை இவங்க ஃபயர் பண்ணாங்க இந்த 40 நாட்களுக்குள்ள. அது அமெரிக்காவுடைய சிஸ்டம்ஸை பிரேக் பண்ணி பல இடங்களில், சில இடங்களில் வீழ்ந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ யூஏலாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஜாப், இது வரைக்கும் சமீப காலத்தில் பார்க்காத ஒரு நாடு. அதுவும் மாடர்ன் யுத்தத்தில் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஏர் டிஃபென்ஸ்ன்றதை கண்டிப்பாக பாராட்டணும். ஸோ இந்த இடத்துல ஃபெயிலியர் ரேட் எவ்வளோ அப்படின்றத அவங்க தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் சேச்சுரேஷன் ட்ரோன் அண்ட் மிசைல், 100கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவிட்டு
அதுக்கு இடைப்பட்ட ஒரு இதில் 2 பேலஸ்டிக் மிசைலை ஏகும் போது, ஸோ ரேடாரில் 100 ட்ரோன் உங்களுக்கு தெரியும், 2 பேலஸ்டிக் மிசைல் தெரியும். ஸோ இப்போ இந்த பேலஸ்டிக் மிசைலை தடுக்கணுமா இல்லை ட்ரோனை தடுக்கணுமான அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து திணறி போகும். அதையும் அவங்க ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆன்டி ஆக்சஸ் ஏரியா டிலேன்னு சொல்லக்கூடிய A2AD டாக்டிக்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட்ல எப்படி இருக்கோ அந்த சிஸ்டத்தை அப்படியே அமெரிக்காவுக்கு எதிராக தாய்வான்லேயோ இல்லை தென்சீன கடல் பகுதியிலோ பயன்படுத்துறதுக்கான யுக்தியை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இப்போ சைனா வந்து குவாலிட்டியிலிருந்து குவான்டிட்டிக்கு மூவ் ஆகுறாங்க. குவாலிட்டின்றது என்ன? 10 ஏவுகணைகள் 10க்கு 10 துல்லியமாக தாக்கும். குவான்டிட்டின்றது 100ல் 30 இல்லை 20 தாக்கும். ஸோ குவாலிட்டியிலேருந்து குவான்டிட்டிக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சைனா வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய ஏவுகணைகள் எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்த போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்போ வளைகுடா நடந்த யுத்தம் அப்படின்றது ஒரு லைவ் ஃபயர் லெபார்டரி. அவங்கவங்க ஆயுதங்களை நேரடியாக களத்தில் சோதிச்சு பார்க்கறதுக்கான ஒரு சோதனை கூடமாக இது பயன்பட்டுருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த 89 மணி நேரம் யுத்தத்தில் நான் பேர் சொல்ல முடியாது, பட் இந்தியாவுடைய பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அவங்களுடைய குறிப்பாக ட்ரோன்ஸை யுத்த காலத்தில் நேரடியாக சோதிச்ச வந்து செய்திகள்லாம் வருது. இது அரசாங்கம் கன்ஃபார்ம் பண்ணல, அது வேற விஷயம். பட் நாமளும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும் அப்படின்றதுல தவறே கிடையாது. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து படிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பார்க்கும் பொழுது இந்த SMPயோடைய ஆர்டிக்கல் தாண்டி குளோபல் கான்ஃப்ளிக்ட் ட்ராக்கர்னு சொல்லக்கூடிய CFR ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை படித்தோம் அப்படின்னா ஈரானுடைய யுத்தம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட கிளியர் கட்டாக இவங்க வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதாவது ஃபியூச்சரில் ஈரான் மாதிரி நூற்றுக்கணக்கான, இவ்வளோ துல்லியமாக போய் தாக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை உருவாக்கணும், அதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் உருவாக்கணும்ட்டு. இப்போ ஈரான் ட்ரோன்ஸ் எப்படி உருவாக்குறாங்க? பெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் ஈரானில் இருக்காங்கன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சைனாவிலேருந்து ஓப்பன் சோர்ஸ், அதாவது டியூயல் யூஸ் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இப்போ இராணுவ சம்மந்தப்பட்ட தளவாடங்களை நீங்கள் ஈரானுக்கு ஏற்றுமதி செஞ்சீங்கன்னா அமெரிக்காவுடைய ரேடார், மேரிடைம் சர்வேலன்ஸில் அமெரிக்காவோட ரேடாரில் வருவீங்க. அந்த நிறுவனங்கள் வந்து தடை செய்யப்படும். அவங்களுடைய அக்கௌண்ட்டெல்லாம் வந்து வங்கி அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் டியூயல் யூஸ் டெக்னாலஜி, இப்போ இதே ட்ரோனுடைய காம்பனன்ட்ஸை நீங்கள் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்து தெளிக்கக்கூடிய அக்ரி ட்ரோன்லையும் பயன்படுத்தப்படுது. ஸோ அந்த மாதிரி காம்பனன்ட்ஸாக உருவாக்கி அதுக்கேற்ற ஒரு டிசைனை உருவாக்கி அதை வந்து இம்போர்ட் பண்ணி மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானாலேயே பண்ண முடியும் அப்படின்னா சைனாவால் எவ்வளோ ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை உருவாக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் ட்ரோன்ஸில் நீ உலகத்திலே நம்பர் 1 சக்தியை யாருமே கிட்டவே நெருங்க முடியாத அளவுக்கு சைனா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உக்ரைன் இருக்குது. இப்போ இது அவங்க எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக் பகுதிகளில், இந்திய திபேத் எல்லையில் ஒட்டியிருக்கக்கூடிய லடாக் பகுதிகளில் அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் எக்ஸ்பேன்ஷன் மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் பூமிக்கு மேலே சர்ஃபேஸில் இருந்த கணிசமான ரேடார்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் சைட்ஸ், மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸு, அதன் பிறகு ஏர்கிராஃப்ட் பேசஸ், ஹேங்கர்ஸ் எல்லாத்தையுமே தாக்கி அழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களால தாக்கி அழிக்க முடியாமல் இன்னமும் திணறிட்டு இருக்கிறது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டனல், ரயில்வே லைன்ஸ் மற்றும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மற்றும் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. இதை அப்படியே இந்தியா மற்றும் திபேத் எல்லையில் இருக்கக்கூடிய ஒட்டிய பகுதிகளில் சைனா ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. லேட்டஸ்டாக எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களில் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஆர்மர்ட் டிவிஷன், அதாவது டேங்கிகளுடைய ஒரு டிவிஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 9 டேங்க் ரெஜிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பிரிவு, மிசைல் பேட்டரிஸ், இது எல்லாத்தையுமே ஹார்ட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர், அக்ஷாய் சின் பகுதிகளில் மிகப்பெரிய ஷெல்டர்ஸை உருவாக்கி மலை கீழே வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுடைய ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட், அதாவது நம்மளுடைய ஏர் பேசஸோடைய ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் மிக மிக அதிகமாக இருக்கு. இந்தியாவுடைய விமானப்படை தாக்குதலில் இருந்தும் இந்தியாவுடைய ஏவுகணை தாக்குதலில் இருந்தும் தங்களோட இதை தற்காத்துக்கணும். அதே சமயம் இந்தியாவை திரும்ப பதிலடி தாக்குதல் கொடுக்கறதுக்கு இந்தியாவால் பிரேக் பண்ண முடியாத ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதுவும் அவங்க வந்து ஈரான் மற்றும் அமெரிக்கா போரில் கற்றுக்கிட்ட பாடம். இது கற்றுக்கிட்ட பாடம் மட்டும் இல்லை, அவங்க ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவும் பார்க்குறோம். அதே மாதிரி LAC பகுதிகளில், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நீங்கள் ஒரு கூகுள் சர்ச்சே பண்ணி நீங்கள் வந்து மேக்ஸ்டர் இமேஜிங் மாதிரி போன்ற சைட்ஸில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டென்ட்ஸ் இருக்கும். இப்போ டென்ட் டனலாக மாறிக்கிட்டு இருக்கு.
ஸோ வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனிக்கு இருந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகப்போர் 1ல ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி பதுங்கு குழிகள் வைத்து அதன் மூலிமா ஒரு போர் யுக்தியை கொண்டு வந்து ஒரு லேண்டை டிஃபெண்ட் பண்ணுறதுல மாஸ்டரி பண்ணது ஜெர்மனி. அதனால தான் அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை கணிசமான அளவுக்கு பெற்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன்ஸ் மாறுது, மொபிலைசேஷன் டக்குன்னு போனோம் அப்படின்ற போது டென்ட் அப்படின்றது ஆர்மியில் இப்போ ஈஸியாக பயன்படுத்தக்கூடியது. இப்போ டென்ட்டில் இருந்து உலகம் டனலை நோக்கி போகுது. அதை தான் இப்போ சைனா செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அக்ஷய் சின் பகுதிகள் முழுக்க ஹார்டனாக அதை வந்து கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோடைய சைபர் கமாண்ட் இப்போது டீஃபேக் வீடியோஸை அது குறைந்த அளவு இருந்தாலும் நம்பக்கூடிய வீடியோஸாக ரொம்ப அக்யூரேட்டாக அதை பார்க்கறதுக்கு அப்படியே அளவுக்கு ஒரு வீடியோஸை டீஃபேக் வீடியோஸை ஈரான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த யுத்தம் ஆரம்பித்த பிப்ரவரி 28 மார்ச் 10 நம்மளுடைய வீடியோஸே கவனிச்சிங்க அப்படின்னா நாமளே ஸ்ட்ரகிள் பண்ணோம் எந்த அளவுக்கு இது உண்மையான வீடியோ பொய்யான வீடியோ அப்படின்னு சொல்லி ப்ராபகண்டாவில் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த யுக்தியும் இப்போ சைனா வந்து இந்தியாவுக்கு எதிராக இப்போ உருவாக்குறாங்க. ஸோ அவங்களுடைய வீடியோஸ் அப்படின்றது கம்மியான வீடியோஸ் வரும், ஆனால் நம்மளே நம்பக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற போது நம்மளோட சைபர் கமாண்ட் எந்த அளவுக்கு இதில் எஃபெக்டிவாக இறங்கி வேலை செய்ய போகிறாங்க, இந்த டீஃபேக் நியூஸை நம்ம எப்படி கவுண்டர் பண்ண போகிறோம், மக்கள் மனதில் எப்படி ரஃபேல்னு சொல்லி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ விதைச்சாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய நரேட்டிவை நமக்கு எதிராக வரக்கூடிய பொய் செய்திகளை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்தியாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான சவால். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைபர் ஃபிசிக்கல் ஆப்ரேஷனோட கோஆர்டினேஷனை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நொய்டாவில் திடீர்னு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க அடிப்படை சம்பளம் மினிமம் வேஜ் எடுத்துகிட்டு ஒரு பெரிய இதாகி நொய்டாவே திரும்பி அதிர்ச்சியில் பார்க்கக்கூடிய அளவுக்கு பத்தி எரிஞ்சுது. அதோட லிங்க்ஸு அதோட வீடியோஸு அந்த வாட்ஸ்அப்லாம் பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ பின்புலம் இருந்ததா இப்போ இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆருடைய இது படி எடுத்தோம்னா நமக்கு தெரியுது பாகிஸ்தான் சைட்லேருந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை மட்டும் நடத்தி இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு டெக்ஸ்டைல் ஹப், இண்டஸ்ட்ரியல் ஹப்பில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி இன்னைக்கும் நம்ம எதிர்கிட்ட இருக்கு. இப்போ போர் எதுவுமே கிடையாது. அப்போ போர்க்கால சூழ்நிலையில இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவான சில விஷயங்கள் நிச்சயமா இருக்கு. மத ரீதியான அந்த பிரச்சனைகள், குறிப்பா ஹிந்து முஸ்லீம்கள், முஸ்லீம் இந்துக்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்கங்க வரக்கூடியதை பார்ப்போம். இதை வந்து அவங்க டிவைட் பண்ணலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ நான் பொறுமைக்காரங்கள் இந்த மாதிரி வந்து இந்தியர்களுக்காக இந்தியாவுக்கு எதிராக உள்ள இருக்கவங்களே போடுறாங்கன்ற செய்திகளை உடனடியாக நம்பாதீங்க. ஏன்னா பாதி ஹேண்டில்ஸ், அதுக்கு 90% ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியிலேருந்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அது யாரு என்ன அப்படின்ற கம்ப்ளீட் ரிப்போர்ட் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த செஷனிசம் பிரச்சனை இருக்கு. தனிநாடு அப்படின்ற மாதிரி சில மாநிலங்களோட ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ பஞ்சாப்ல காலிஸ்தான் இஷ்யூவை நம்ம பார்க்குறோம், மணிப்பூர்ல குக்கி இஷ்யூவை நம்ம பார்க்குறோம், நாகாலாண்டில் என்எஸ்சிஎன் இஷ்யூவை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான சென்சிட்டிவான இஷ்யூஸ் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஃபால்ட் லைன்ஸ் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் தூண்டி விடக்கூடிய வேலைகளை வெளியில இருந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஈரானுக்குள்ள அமெரிக்கா தான் பண்ணாங்க. ஸோ சைனா இந்த லெசனையுமே எடுத்துக்கிறாங்க. நாளைக்கு அதாவது ஸ்டோன் வால் பண்ணி வச்சிருக்காங்க ஈரான். இன்டர்நெட் கட் ஆஃப் ஆயிருக்கு, ஸ்டார்லிங்க் அங்கே கிடையாது, ரேடியோல இருந்து டெலிவிஷன்ல இருந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வைக்கிறாங்க. பட் அதையும் மீறி இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் போராட்டத்தை உண்டு பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் முந்தானத்தை பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை கோஆர்டினேட் பண்ணி தூண்டி விட்டதா சொல்லி மொசாடு உளவாளின்னு சொல்லி ஒருத்தரை பப்ளிக் ஸ்பேஸில் தூக்கில் போட்டு ஈரான் வந்து மரண தண்டனை கொடுத்து நிறைவேற்றினாங்க. இந்த லெசனையும் சைனா பார்த்துட்டு இருக்காங்க. சைனாவுக்கு என்ன லெசன் கிடைக்குதோ அதை அப்படியே வந்து தூக்கி பாகிஸ்தானுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு இதில் ஒரு பக்கம் பியோர் மிலிட்ரி ரீதியாக வெப்பன்ஸு, ஏவுகணை, ட்ரோன், இந்த வார்ஃபேரில் எப்படி ஜெயிக்கிறது, எதிரியோட வியூகத்தை எப்படி வீழ்த்துறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நாளைக்கு திரும்ப ஒரு போர் சூழல் வந்தது, ஒரு போரே வந்ததுன்ற போது ஒரு வீடியோ மொத்த நாட்டு மக்களுடைய மைண்டை இந்திய இராணுவத்தின் மேலே நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு திருப்பி விட முடியும், அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கூட திருப்பி முடியும். அதே மாதிரி இந்த மத ரீதியான பிரச்சனைகள், இந்த ஸ்டேட் செஷனிசம், சப்நேஷனலிசம் அதிகமாக பேசக்கூடிய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸு இவங்களை தூண்டி விட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் வரக்கூடியதை
கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம், இனி வரக்கூடிய காலங்கள்லையுமே நம்ம பெரிய லெவலில் பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ தோரியம் பிரீடர் ரியாக்டர் பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ தோரியமை போய் கடல்லேருந்து எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை கிளப்பி, பீதியை கிளப்பி, ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் ஒன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் யுத்தத்தில் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய அந்த உள்நாட்டு கழகம், அன்ரெஸ்ட்டு, இஸ்ரேலோடைய ரோல், உளவுத்துறை எப்படி செயல்பட்டாங்க, இந்த வார்ஃபேரோடைய மொத்த லெசன்ஸுமே சைனா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. படித்த பாடத்தை இப்போ லடாக் பகுதிகளில், குறிப்பாக இந்த திபெத் இருக்கக்கூடிய பகுதிகளில் டனல் வார்ஃபேரை நோக்கி அவங்க போகிறாங்க. அவங்களுடைய ஹேங்கர்ஸ், விமானங்கள், போர்படை எல்லாத்தையுமே டனல்குள்ளே கொண்டு போகணும், இந்தியாவுடைய தாக்குதல் இருந்து காத்துக்கணும் அப்படின்ற ஒரு வார்ஃபேரை எடுக்கிறாங்க. அதே சமயம் அக்னி 5 மிசைலை ஒரு ஹெவி பேலோட ஒரு 150 அடியிலிருந்து 150 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் தாண்டி பங்கர் பஸ் பண்ணக்கூடிய சோதனையும் இந்தியா செஞ்சுட்டு இருக்கு. ஸோ மூவ் அண்ட் கவுண்டரும் இந்த போரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய லெசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.